திருமண விருந்து என்கிற பெயரால் எவ்வளவு அளப்பறைகள் அனாச்சாரங்களை பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறோமா இல்லையா? அவமானப்படுத்துகிறோமா இல்லையா? லைட்டிங் என்ன, வீடு முழுக்க அவர்கள் போடுகிற வண்ண விளக்குகளை பார்க்கலாம். தெரு முழுக்க பந்தல் கட்டி விடுவதை பார்க்கலாம். மண்டபம், பெரிய மண்டபம். கேட்டால் பெண் வீட்டு விருந்து போடுறது தவறா? ஆணவத்தின் உச்சம். அப்படிதான் நான் சாப்பாடு போடுவேன், லட்சம் பேருக்கு போடுவேன், என்கிட்ட இருக்குது, நான் சாப்பாடு போடுவேன். என் பொண்ணுக்கு அப்படிதான் மேக்கப் போடுவேன். நாங்க ஊரை வளைச்சு தான் கல்யாணம் பண்ணுவோம். என்ன பண திமிரா? என்ன ஆணவமா? கர்வத்திலே பேசுகிறாயா? தௌஹீத்வாதிகள் பள்ளிவாசல்களிலே எளிமையாய் திருமணம் முடிப்பதை கேலி கிண்டல் செய்து அவமானப்படுத்துகிற காரியத்தை இந்த ஆணவ திமிரை யார் செய்கிறாரா? இந்த கர்வம் கொண்டோருடைய தங்குமிடம் மிக கேவலமானது. பணத்திமிரில் ஆடாத இந்த கர்வவாசிகளை அல்லாஹ் கேவலமான தங்குமிடத்திலே வைப்பதாய் சொல்கிறான். எவன் வீண் விரயம் செய்கிறானோ அவன் ஷைத்தானின் உடன் பிறந்தவன். நீ சோத்தில வீண் விரயம் பண்றியா? மண்டப காசுல வீண் விரயம் பண்றியா? பூமால போட்டு வீண் விரயம் பண்றியா? வீடியோ கவரேஜ்ல வீண் விரயம் செய்கிறாயா? பிரைடல் மேக்கப்ல வீண் விரயம் செய்கிறாயா? குழந்தை பிறக்கிற பிரசவ நேரத்திலே வளைகாப்பு வீண் விரயம் செய்கிறாயா? நீ எல்லாம் ஷைத்தானின் உடன் பிறந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் அடியக்கமங்கலம் கிளை சார்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் பரிசுத்தமான வடிவத்தில் மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல தருணத்தில் நவீன திருமண அனாச்சாரங்கள் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை உலக மாந்தர்களுக்கு அல்லாஹ் இறை தூதர்கள் வாயிலாக எடுத்துரைக்கிறான். இறை தூதர்கள் இறைவனின் வார்த்தைகளை செவியேற்று மக்களுக்கு மத்தியில் உள்ளது உள்ளபடி இந்த மார்க்கத்தை மிக பரிசுத்தமான வடிவத்தில் எடுத்து சொன்னார்கள். காலப்போக்கில் இஸ்லாத்தை சரியாய் புரியாதவர்கள், விளங்காதவர்கள், மார்க்க வழிமுறைகளை கடைபிடிப்பதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அப்படியே பிறண்டு செல்லுகிற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தர்கா வழிபாடு என்பது இறந்தவர்களை உதவிக்கு அழைப்பது என்பது இஸ்லாத்திலே இல்லவே இல்லை என்பதை தமிழகத்தில் ஆணித்தனமாக எடுத்து சொன்னது தௌஹீத்வாதிகள்தான். ஜமாத்து தொழுகை முடிந்ததற்கு பிறகு கூட்டாக சேர்ந்து பிரார்த்தனை செய்து ஆமீன் சொல்வது வழக்கத்திலே இல்லை என்பதை எடுத்து தமிழகத்திலே சொன்னது தௌஹீத்வாதிகள்தான். ஒரு மனிதர் மரணித்து விட்டால் ஜனாசாவின் பெயரால் அரங்கேறுகிற பிதஅத்தான காரியங்கள், அவரை கஃன் செய்வதிலிருந்து குளிப்பாட்டுவதிலிருந்து அடக்கம் செய்து முடிக்கிற வரைக்கும் ஏராளமான மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்கள் சமூகத்தில் இருந்தது. இவைகளெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை, அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கற்றுத்தரவில்லை என்பதை தமிழகத்திற்கு எடுத்து சொன்னது தௌஹீத்வாதிகள்தான். நோன்பின் ஆரம்ப நேரம், ஷஹருடைய நேரம் என்ன, நோன்பு திறக்கிற இஃப்தாருடைய நேரம் என்ன, ஷஹரை எப்படி முடிவு செய்வது,
இஃப்தாருடைய நேரத்தை எப்படி முடிவு செய்வது, இவைகளையெல்லாம் அல்லாஹுவின் தூதரவர்கள் நடத்திய பாடத்தை தமிழகத்திலே ஆழமாய் மக்களுக்கு எடுத்து சொன்னது தௌஹீத்வாதிகள் தான். ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் ஒரு ஆண் மகன் பெண் வீட்டாரிடமிருந்து முதுகெலும்பில்லாமல் பிச்சை கேட்க மாட்டான், கேட்கக்கூடாது, மகர் கொடுத்துத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹுவின் தூதரின் வார்த்தையை தமிழக மக்களிடத்திலே எடுத்து சொன்னது தௌஹீத்வாதிகள் தான். கபருக்கு வணக்கம் செய்யக்கூடாது, தர்கா, சந்தனக்கூடு, உருசு போன்ற எதுவும் மார்க்கத்திலே இல்லவே இல்லை என்பதை அல்லாஹுவின் தூதரின் வார்த்தையோடு தமிழக மக்களிடத்திலே எடுத்து சொன்னது தௌஹீத்வாதிகள் தான். இன்னும் ஒரு படி மேலாய் சொல்வதாயிருந்தால், கைகளிலே பகிரங்கமாக மௌலூது புத்தகத்தை வைத்துக்கொண்டு ஓதி படித்த ஆலிம்கள், அஜ்ரத்துமார்கள் கடந்த காலங்களிலே பள்ளிவாசலிலே தைரியமாய் அமர்ந்து கொண்டு ஓதிய மௌலூதுகள் அது இணை வைப்பு வரிகள் நிறைந்தவை, மார்க்கத்திற்கு மாற்றமானவை, இந்த மௌலூதுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை, அதிலே அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற வார்த்தைகள் நிரம்பி இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு பித்அத்தான காரியத்தை செய்கிற பொழுதும் கூட மறைத்து வைத்து பயந்து நடுங்கியவர்களாக சில காரியங்களை அந்த கொள்கையில் இருப்பவர்கள் செய்வார்கள். மீலாதிற்கும் மௌலூதிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்பதை அல்லாஹுவின் தூதரின் வார்த்தையோடு எடுத்து சொன்னது தௌஹீத்வாதிகள் தான். இவ்வளவும் கடந்த காலங்களிலே பிரச்சாரம் செய்கிறோம். தௌஹீத்வாதிகள் என்றால் யார்? இவர்களுக்கென்று தனிப்பட்ட கொள்கையா? அட, இங்கே இருப்பவர்கள் ஒரு 20 வருடத்திற்கு முன்பெல்லாம் இப்பொழுது எந்த சந்தன கூட்டை ஆதரிக்கிறார்களா? திருமணத்தை ஆடம்பரமாய் நடத்துகிறார்களா? கூட்டு துவாவை ஓதுகிறார்களா? அங்கே இருந்தவர்கள்தான். அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹுவின் தூதர் இவ்வாறு தான் கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்ததற்கு பிறகு இறைவனுக்கு கட்டுப்பட்டு, இறை தூதருக்கு கட்டுப்பட்டு தங்களின் வாழ்க்கையை மாற்றியவர்கள் தௌஹீத்வாதிகள். அந்த அடிப்படையில் சமூகத்திலே திருமணம் நடைபெறுகிறது. இந்த திருமணத்தின் பெயரால் ஏராளமான அனாச்சாரங்கள், ஏராளமான மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிற பொழுது திருமணம் என்றால் இப்படித்தான் நடத்த வேண்டும், திருமணத்தின் வழிமுறை இதுதான், திருமணத்திற்கான முறை இப்படித்தான், திருமணத்திலே வரம்பு மீறாதே, அத்துமீறாதே, திருமணம் என்கிற பெயரால் மார்க்கத்தை கேவலப்படுத்தாதே, இஸ்லாமிய திருமணம் என்கிற அடைமொழியோடு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தாதே என்பதையும் தௌஹீத்வாதிகளாகிய நாம் தான் சமூகத்திற்கு பகிரங்கப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். தயவு கூர்ந்து எல்லோருக்குமான கடமையா இதை உணர்ந்து சில முக்கியமான விஷயங்களை காது கொடுத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அழகான வசனம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், நபியை அழைக்கிறான், நபியே, லிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறையை நாம் அமைத்திருக்கிறோம், ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறையை ஏற்படுத்தி இருக்கிறோம். ஹும் நாஸ்
ஃபாஸிகூஹு ஃபலா யுனாஸிஉன்னக ஃபில் அம்ர். அவர்கள் வழிபாட்டை செய்கிறார்கள், உனக்கென்று திட்டமிடப்பட்டு வரையறுக்கப்பட்டு இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சில வழிபாட்டு முறைகள் வகுத்து தரப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நீ செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் கற்றுக் கொடுத்த இந்த வழிபாட்டு முறையிலே, இந்த வணக்கத்திலே, நான் உனக்கு கற்றுக் கொடுத்த இந்த மார்க்க வழிமுறையை யார் மீறுகிறாரோ, யார் தவறாய் செய்கிறாரோ, வத்உ இலா ரப்பிக், உமது இறைவனை நோக்கி நீங்கள் அழையுங்கள், இன்னக லஅலா ஹுதம் முஸ்தகீம், நபியே நீர்தான் நேரான பாதையிலே இருக்கிறீர். அல்லாஹ் சொல்லுகிறான், உன் சமூகம் வழிகட்டு போகிற பொழுது, தடுமாறி செல்கிற பொழுது அவர்களை இறைவனின் வார்த்தையை சொல்லி அழைப்பீராக. நான் கற்றுக் கொடுத்த வழிமுறையை அவர்களுக்கு எடுத்து சொல்வீராக. அல்லாஹ் சொல்லுகிற அழகான மிக அற்புதமான வசனத்தை பார்க்கிறோம். திருமணம் என்றால் என்ன? திருமணம் என்பது சடங்கா? அவரவர் இஷ்டத்திற்கு செய்கிற காரியமா? திருமணம் என்பது அல்லாஹ் தன் தூதர் மூலமாக காட்டி தருகிற இபாதத், வணக்கம். திருமணம் குறித்து அல்லாஹ்வின் தூதர் அழகாய் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வீட்டிலே இல்லாத சமயத்திலே 3 நபித்தோழர்கள் அம்மையார் ஆயிஷா அவர்களை சந்திக்க வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரை பற்றி உங்களிடத்திலே கேட்க போகிறோம். ஆயிஷா அம்மையாரிடத்திலே சில கேள்விகளை கேட்டார்கள். நபிகளாரின் வணக்கம், தொழுகை, நோன்பு, உபரியான காரியங்கள் இவைகள் எல்லாம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு நேரம் தொழுவாங்க? நோன்பு எப்படி பிடிப்பார்கள்? நபிகளார் எவ்வாறு திக்ர் செய்வார்கள்? 3 பேர் வர்றாங்க. அப்ப ஆயிஷா அம்மையார் வழக்கமா அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குகிற நேரம், தஹஜ்ஜத்திற்காக எழுகிற நேரம், வாராந்திர அந்த திங்கள் வியாழன் நோன்பு, மாதாந்திர 3 நோன்பு, இவைகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார்கள். இந்த 3 நபித்தோழர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. நாம கூட ரசூல்லா விடிய விடிய நின்று தொழுவார்கள் என்றல்லவா நினைத்தோம். நோன்பில அதிகமாய் கவனமெடுத்து அதிகப்படியாய் செய்திருப்பார்கள் என்றல்லவா நினைத்தோம். அவங்க அதுக்கு தான் எதிர்பார்த்து வர்றாங்க. ரசூல்லாவுடைய தொழுகை நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு நோக்கிற அந்த நாட்கள், இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய அமல்களை, வணக்க வழிபாட்டை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வருகிறார்கள். எல்லாமே கரெக்டா இருக்குது. சாதாரண ஒரு மனிதர் எப்படி செய்வாரா அதே போன்ற வழிவகையில் தான் இருக்கிறது. உடனே அந்த 3வரும் தங்களுக்கு மத்தியிலேயே சொல்லிக் கொள்கிறார்கள், இவரா அல்லாஹ்வின் தூதர்? நாமெல்லாம் அப்படியா? அவருடைய முன் செய்த பாவம், பின்னால் செய்ய இருக்கிற பாவம், இவைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விருப்பான், மன்னித்தும் விட்டான். நமக்கெல்லாம் அப்படியா என்று சொல்லி 3வரும் முடிவெடுக்கிறார்கள். அதிலே ஒருவர் சொல்லுகிறார், நான் காலம் முழுக்க தொழுது கொண்டே இருக்க போகிறேன், தூங்காமல் தொழுது கொண்டே இருக்க போகிறேன். இன்னொருவர் சொல்லுகிறார், நான் காலம் முழுக்க நோன்பு நோற்று கொண்டே இருக்க போகிறேன். இன்னொருவர் சொல்லுகிறார், நான் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்காக காலம் முழுக்க திருமணம் செய்யாமல் இருக்க போகிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி எட்டுகிறது. சம்பந்தப்பட்ட 3வரையும் அழைத்து வர சொல்லி அவர்களுக்கு சொன்னார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் தான், நான் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன்.
நோன்பு பிடிக்கவும் செய்கிறேன், நோன்பை விட்ட நாட்களும் உண்டு. பெண்களை நான் திருமணம் முடிக்கவும் செய்திருக்கிறேன். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் எனது இந்த வழிமுறையை கைவிடுகிறாரோ, திருமணம் என்கிற இந்த வழிமுறையில் நான் கற்றுத்தந்ததை யார் செய்யாமல் இருக்கிறாரோ, நான் கற்றுத்தராததை யார் செய்கிறாரோ, ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் அழகாய் பாடம் நடத்தினார்கள். திருமணம் என்பது உங்கள் மனம் போன போக்கிலே செய்யக்கூடிய ஒன்றா? அல்லாஹ்வின் தூதர் அதை வணக்கமாய் கற்றுத்தருகிறார்கள். திருமணம் என்பது ஒரு இபாதத். திருமணத்தின் பெயரால் உன் மனம் போன போக்கிலே நீ சில காரியத்தை செய்தால் அல்லாஹ்வின் தூதருக்கு மாறு செய்கிறாய் என்ற அர்த்தம். ஆரம்பமாய் பாருங்கள், திருமணத்திற்கென்று ஏராளமான கூத்து கும்மாளங்கள் எல்லாம் நடப்பதை பார்க்கிறோம். அதுவும் சமகாலத்திலே சாக்கடைத்தனமான கலாச்சாரங்களை எல்லாம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அந்நியர்களை பார்த்து அடுத்தவர்களை பார்த்து காப்பி அடிக்கிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். முழுக்க மாற்று மத கலாச்சாரம் நிரம்பி இருக்கிறது. ஒரு சபையிலே சில விஷயங்களை உடைத்து பேசுவதற்கு கூட இஸ்லாமிய சமூகத்திலே இவ்வளவு அவல நிலை இருக்கிறதோ, இவ்வளவு மோசமான பாதையை நோக்கி இஸ்லாமியர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ என்கிற பேரச்சம் நிலவுவதை பார்க்கிறோம். திருமணம் என்பது அது ஒரு இபாதத். ஆரம்ப காலகட்டத்திலே எவ்வளவோ மூட நம்பிக்கைகள் இருந்தது. சமகாலத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் திருமண பந்தத்திலே இணைப்பதற்கு முன்னால் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திடுவாங்க. பிறகு ஹஸ்ரத் ஆலிம்ஷா வீட்டில் இருக்கிற அந்த மணமகன் வீட்டாரையோ அல்லது மணமகள் வீட்டாரையோ அழைப்பார். வீட்டில் இருந்து ஒரு பேப்பரில் சர்க்கரை எடுத்துட்டு வாங்க அப்படிம்பார். இங்கிருந்து ஆல்ரெடி ஒரு பார்சல்ல சர்க்கரை எடுத்துட்டு வந்திருப்பார். பெரிய ஏதோ நதி இணைப்பு திட்டம் மாதிரி ரெண்டு நதியும் ஒன்னா சேர்த்து திறந்து விடுற மாதிரி தூக்கி காட்டுவார். பார்த்து கொள்ளுங்கள், சம்மந்திகளை கலக்க போகிறோம். சர்க்கரையை தான் கலக்கிறார். கேட்டா சம்மந்தியை கலக்க போறாரா? சர்க்கரை கலப்பு என்கிற கலாச்சாரம் ஆரம்பத்தில் இருந்தது. அவ்வளவுதான். ரெண்டு சர்க்கரையும் நாங்கள் கலந்து விட்டோம். இனிமே இன்னாருக்கு இன்னாருதான் பெண், இன்னாருதான் ஆண். இதை மாற்றவே கூடாது. இஸ்லாமியர்களிடத்திலே இது பிதஅத்தாக மாற்று மத பிரமத கலாச்சாரமாய் இருந்ததை பார்த்தோம். ஆனால் இப்பொழுது என்ன? திருமண பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முன்பே ஏராளமான அத்துமீறல்கள், அட்டூழியங்கள். அல்லாஹ்வின் தூதர் அழகாய் சொன்னார்கள், ஒரு பெண் ஒரு ஆண் 4 நோக்கத்திற்காக மணமுடிக்கப்படுகிறார். மாலிஹா, அவர்கள் இடத்திலே இருக்கிற செல்வத்திற்காக. ஊரிலே இந்த பெண்ணை திருமணம் முடித்தால், இந்த குடும்பத்தில் பொண்ணெடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான். சொத்து முழுசா நம்ம மேல வந்துடும், ஜம்முன்னு வாழலாம், வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்க போகவே தேவையில்லை. இப்படின்ற சிந்தனையில சிலர் மனம் முடிப்பார்கள். ஊர்ல அந்த தெருவில் இருக்கிற குடும்பத்தில் ஓஹோன்னு கொடி கட்டி பறக்கிறாங்க.
வெளிநாட்டு ஃபேமிலி, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் அப்படியே பொருளுது. இந்த குடும்பத்திலே மனம் முடித்தால் நல்ல வகையில் வாழலாம், உருப்படாது. செல்வத்திற்காக பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு ஒருவன் மனம் முடிக்கிறான் என்று சொன்னால் அது குறிப்பிட்ட அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த திருமணமாய் இருக்காது. இரண்டாவது சொன்னார்கள் ஜமாலிஹா, அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற அழகை பார்த்து திருமணம் முடிப்பார். சுண்டி விட்டா ரத்த வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். அப்படி சுண்டி விட்டா ரத்த வரணும்னா அந்த பெண்ணுக்கு மார்க்கம் தெரியலன்னா இவன் வாழ்க்கை ஃபுல்லா குடங்குடமா ரத்தமா கக்குவான், அது தனி. சுண்டி விட்டா ரத்த வரணும், உதடு அப்படியே சிவப்பா இருக்கணும், ஆள் நல்ல ஒல்லியா இருக்கணும். இதெல்லாம் ஒரு பைத்தியம், கிறுக்குத்தனம். திருவாரூர் அடியக்கமங்கலத்தில் தான் இந்த பொண்ணு இருந்துச்சா, அதுவும் இந்த கருவண்டுக்கு இந்த ஒளி வழக்கா, இப்படி எல்லாம் விட்டு பில்டப்லாம் கொடுப்பாங்க. அல்லது அந்த ஆண் அந்த பெண்ணு, இவனுக்கு இவ்வளவு பெரிய நட்சத்திரம் மாதிரி ஒரு அழகான பொண்ணா, மற்றவர்கள் எல்லாம் பைக்கில் வைத்து அழைத்து செல்லுகிற பொழுது அப்படியே பார்த்து பொறாமப்படணும். அழகை பார்த்து திருமணம் முடிப்பார்கள். இந்த திருமணமும் அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த திருமணம் அல்ல. அந்த பெண் அல்லது அந்த ஆண் அவர்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்து திருமணம் முடிப்பார்கள். குடும்ப பாரம்பரியம், வாழ்வாங்கு வாழ்ந்த குடும்பம், ஊர்லயே பேர் வாங்கியிருப்பாங்க, பெரிய தலைக்கட்டு. இவங்க ஒரு கையை விரலை காமிச்சா ஊரே கட்டுப்படும். இவங்க ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தால் ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் கேட்பார்கள். அது மாதிரியான குடும்பத்தை பார்த்து திருமணம் முடிப்பார். நான்காவதாய் சொன்னார்கள் ஒலி தீனிஹா, அந்த பெண்ணிடத்தில் இருக்கிற மார்க்கப்பற்றை பார்த்து திருமணம் முடிப்பார். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஃபதுஃபர் பிதாத்தி தீன், ஆணே பெண்ணே, இளைஞர் ஆண்களே இளைஞர் பெண்களே, திருமணம் முடிக்கிற வயதிலே இருக்கிற யுவதிகளே இளைஞர்களே, ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பட்டுள்ள துணையை தேர்வு செய்து வெற்றி பெற்றுக்கொள். உன்னுடைய வெற்றி உன் வாழ்க்கை துணையினுடைய மார்க்கப்பற்றில் தான் இருக்கிறது. மார்க்கப்பற்றை கவனிக்கிறாயா? அழகு இன்னைக்கு வரும், குறிப்பிட்ட வயதை தாண்டியதற்கு பிறகு அழகு போயிடும். எத்துணை குடும்பங்களிலே பார்க்கிறோம், திருமணமானது போன்றே அந்த ஆண் இருக்கிறாரா, வயிறெல்லாம் அப்படி வீங்கிறது. பிரசவ நேரத்திலாவது அந்த பெண் 10 மாசம் தான் குழந்தையை சுமக்கிறாங்க. நம்ம ஆண்கள் வாழ்க்கை ஃபுல்லா வயிற்றுல சுமந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெண் அதே போன்று இருக்கிறாரா? வாழ்க்கையின் யதார்த்தம் புரியாதா? ஒரு பெண் அதே போன்று இளமையோடு அழகோடு ரத்த வர்ற மாதிரி அப்படியே மாதுளம் பழத்தை போன்று மின்னுவது போன்று ஒரு பெண் இருப்பாரா? திருமணமான புதிதிலே உனக்கு அது ஒரு ஜோடிப்பாய் தெரியும். இங்கதான் பேரிடி விழுகிறது. எந்த குடும்பத்திலே மார்க்கப்பற்றை பார்க்காமல் ஒரு காரியம் நடக்கிறதா, அங்குதான் திருமணத்தின் பெயரால் அத்துமீறல்கள், அனாச்சாரங்கள். நீ மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்வு செய்தால், ஒரு ஆணை தேர்வு செய்தால், திருமணத்தின் பெயரால் அத்துமீறுகிற அனாச்சாரங்களை எல்லாம் தவிர்க்க முடியும். நீங்க பாருங்க, திருமணம்னு பேச்சுவார்த்தை நடந்துருது. இதான் பெண்ணு, இதான் மணமகன் முடிவாகிறது. மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறார். கல்யாணம் 6 மாசத்துக்கு பிறகு, 1 வருடத்திற்கு பிறகு ஐபோனை கிஃப்ட் பண்ணிடுறார். ஏன்னா அதுல தான் வீடியோ கிளாரிட்டியா தெரியும்.
கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன கருமம் எல்லாம் நடக்குது தெரியுமா? திருமணத்திற்கு முன்பே முசீபத். இதுல பெரிய கூத்து என்னன்னா, திருமண பேச்சுவார்த்தை நடந்ததற்கு பிறகு அந்த பெண்ணும் ஆணும் போனிலே மணிக்கணக்கிலே நமக்கு பேசி வைக்கப்பட்டவர் இவர்தான் என்கிற அடிப்படையிலே நீண்ட நேர உரையாடல் நடக்கும். இதுக்கு காவல் காக்கிறது வீட்டில் உள்ள அம்மாமார்கள் தான். இந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கும், அவர் ஃபோன் பண்ணுவார், எழுந்திரி எழுந்திரி, மருமக ஃபோன் பண்றார். உனக்கு என்ன மருமகாவ? கல்யாணமே ஆகல, அப்புறம் என்ன மருமக? பேசி போய் பேசி, தனியா போய் பேசி. இதுவெல்லாம் மார்க்கத்திலே உள்ளதா? ஒரு மார்க்க பற்றி இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய டேஞ்சர் என்று பாருங்கள். கேலி கூத்துக்கள். இஸ்லாமிய சொந்தங்களே, குழுமி இருக்கிற தாய்மார்களே, அல்லாஹ்வின் பரக்கத்து கிடைக்கத்தான் திருமணம், மன அமைதி கிடைக்கத்தான் திருமணம், அல்லாஹ்வின் பேர் அருள் அந்த மழையிலே நனைவதற்குத்தான் திருமணம். ஒருவேளை நம் வீட்டு திருமணமோ நம் குடும்ப திருமணமோ மார்க்கத்திற்கு மாற்றமாக பிற மதத்தை காப்பி அடித்து நடத்தப்படுகிற திருமணமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபக்கேடுக்கு ஆளாகிடுவோம். இவனுடைய பலத்தை தூக்குவதற்காக நீ திருமண நிகழ்விலே பார்க்கலாம். பலத்தை தூக்குறதுக்காக, பலத்தை காட்டுறதுக்காக திருமண மண்டபத்திற்குள் வருகிற பொழுது பெண்ணை தூக்கி கொண்டே வருகிறார். எவ்வளவு பெரிய கேவலம்! சமீபத்தில் ஒரு வீடியோ, இஸ்லாமிய திருமணமாம், சொல்வதற்கே நாக்கூசுகிறது. முன்னாடி எல்லாம் ஒரு ரூபான்னு எவ்வளவு மகர் கொடுத்தாலும் ₹1 சேர்த்துக்குவாங்க. தௌஹீத் பிரச்சாரத்தின் வாயிலாக மகர் கொடுக்கிற வழிமுறை அதிகரித்திருக்கிறது. பெரும்பாலும் இந்த வரதட்சணை கொடுமைகள் அல்லாஹ்வின் பேரருளால் பெரும்பாலும் குறைந்திருக்கிறது. வரதட்சணை வாங்குபவர்கள் கூட வெக்கி தலை குனிந்து மறைமுகமாக திருட்டுத்தனமா, யாருக்காதுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சா ஊருக்குள்ள அவமானப்படுத்திடுவாங்க, அப்படியெல்லாம் நினைத்து வரதட்சணை வாங்குவதை பார்க்கிறோம். திருமண மண்டபம் என்கிற பெயரால் அந்த திருமணத்திற்காக அடிக்கப்படுகிற பத்திரிகையை பார்த்தால் 1 கிலோ இருக்கும். குப்பையிலே போடுவதற்காக ஒரே ஒரு நாள் அந்த கல்யாண தேதியை, திருமண தேதியை அடையாளப்படுத்துவதற்காக அந்த பத்திரிகை 1 கிலோ. பத்திரிகையில பாத்தீங்கன்னா ஏராளமான கூத்து கும்மாளம். இந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்திற்குள்ளான முபாரக்கான வேளையில் காலத்தை விமர்சிப்பது. நீ எப்படிடா முடிவு செஞ்ச? இந்த நேரம் தான் முபாரக்கான நேரம். எப்படி முடிவு செஞ்சான் தெரியுமா? காலாண்டரை பார்க்க வேண்டியது. யமகண்டம் உச்சத்தில் இருக்குது, சுக்கர அடியில் இருக்கிறா, அதை அப்படியே காப்பி அடிச்சு பத்திரிகையில போட்டுற வேண்டியது, பிரிண்ட். பத்திரிகையில அவ்வளவு மார்க்கத்திற்கு எதிரான அத்துமீறல்கள் அதிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வின் அருளாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தாலும் பண்றதெல்லாம் அட்டூழியம். இதுல ரசூலுல்லாஹ் வேற உங்களுக்கு வந்து துஆ செய்வாங்களா? நபிகளாரின் துஆ பரக்கத்தால். அடுத்து பாருங்க, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மருகுமு, ஹாஜி, அல்லல் ஹாஜி எல்லாம் போட்டு இன்னாரின் பேரனும், இன்னாரின் கொல்லு பேரனும், மல்லு பேரனும், எள்ளு பேரனும், இன்னாரின் மகனான தீன்குல செல்வன். தீனுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. பள்ளிவாசல் பக்கமே ஒதுங்கி இருக்க மாட்டான். தீன்குல செல்வன் இந்த பேரு நீ யாருக்கு கொடுக்கணும்?
இந்த தீன்குல செல்வன் இதை பதிர் போர்ல போரிட்டு தியாகம் பண்ணவரா அல்லது உகது களத்திலே கலந்து கொண்டாரா? தீன்குல செல்வனாம். மார்க்கத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்காது. அடுத்து இந்த சைடு இன்னாரின் கொல்லு பேத்தியும் எள்ளு பேத்தியும் மல்லு பேத்தியும் இன்னாரின் பேத்தியுமான இன்னாரின் மகளுமான தீன்குல செல்வி. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கிற எல்லா பெயிண்டும் மூஞ்சில இருக்கும். கேட்டா தீன்குல செல்வியா? இவ்வளவு நாள் வீட்டிலிருந்து வெளியே வருகிற பொழுது முகத்தை கூட காட்டியிருக்க மாட்டார். ஃபேஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. நோஸ் பீஸு, முகத்திரைக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இஸ்லாம் முகத்திரை அணிவதை அனுமதிக்கவில்லை. மார்க்கத்தில் பெண்கள் மூஞ்செல்லாம் மூடக்கூடாது, நபிகளாரின் மனைவியரை தவிர. அப்பெல்லாம் இழுத்து மூடிட்டு தன்னுடைய முகத்தை கூட காட்டாத இந்த தீன்குல செல்வி அப்படியே கை நிறைய மருதாணி கோடை வைத்து ஒரு கொசு கடிப்பதற்காக காப்பாற்றுவதற்கு ஒரு நெட்டு கொசு வலையோடு வந்து நிற்கும் பாருங்க. கேட்டா தீன்குல செல்வியாம். ஊர்ல இருக்கிற எல்லா மேக்கப்பும் அந்த மூஞ்சில தான். அவ்வளவு வளையல் என்ன, அலங்காரம் என்ன, ஒய்யார கொண்டைகள் என்ன, ஐ லேயர் என்ன, உதட்டு சாயங்கள் என்ன. இவனும் நம்பிடுவான் இதான் உண்மையான கலரோன்னு. ஒரு நாள் அந்த அம்மா குளிச்சுட்டு வெளியே வந்தா தான் தெரியும் உள்ள ஒரு பெண்ணு போச்சே. வெளியே வரும்போது வேற ஒரு ஆள் கன்வெர்ட் ஆகி வர்றாங்களே, இல்ல அதான் நானு. பொய் பிம்பத்தை போலி தோற்றத்தை காட்டி மேக்கப்புகளின் மூலமாக ஹல்தி ஃபங்க்ஷன் என்கிற பெயரால் மருதாணி டே. அது என்ன டே? முதலில் பெண்கள் மருதாணி வைப்பதிலேயே தன்னுடைய அலங்காரத்தை காட்டலாமா? மருதாணி வைப்பது பிற ஆண்களை ஈர்க்கிற வகையில் இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளலாம். மார்க்கத்திலே அது போன்ற சட்டங்கள் இருக்கிறது. உங்கள் கைகள் ஈர்க்கிற வகையிலே மருதாணியோ கோன்களோ இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆண்களை ஈர்க்கிற மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது தாயே. என கையை நம்ம மூடக்கூடாது, கிளவுஸ் போடக்கூடாது. மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மருதாணிக்கென்று ஒரு டே. இதற்கென்று யார் அந்த ஊரிலேயே ரொம்ப பெரிய ஆளா இருப்பாங்களா அவர்களை அழைத்து வந்து மருதாணி போடுகிற அவல நிலையை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ், பிரைடல் மேக்கப் என்கிற பெயரால் மேக்கப் எல்லாம் போலிதான், ஏமாத்துறது. கருப்பா இருக்கிறவங்களை வெள்ளையாக்குறது, மாநிறம். இதுல வேற மாநிறம் அப்படின்னு ஒரு நிறம் உண்டா? பொண்ணு என்ன நேரத்தில் இருப்பாங்க? மாநிறமா இருக்கும். கருப்பு இருக்குது, சிவப்பு இருக்குது, பச்சை இருக்குது, மஞ்சள் இருக்குது. அது என்ன மாநிறம்? சும்மா இவங்களே ஆறுதல் படுத்திக்கிறாங்களா? வெள்ளையும் இல்லை கருப்பும் இல்லை, ரெண்டும் கட்டா, அதனால மாநிறம். உலக வரலாற்றில் கலர்ல மாநிறம்னு ஒன்று கிடையவே கிடையாது. கருப்பை வெண்மையாக்குவதற்காக பிரைடல் மேக்கப். தாயே, பெண்களே, நீ மேக்கப்பை வெளியில வருகிற பொழுது, வீதிக்கு வருகிற பொழுது போடலாமா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வன்மையாய் கண்டித்தார்கள். இரவு நேரத்திலே தொழுகைக்கு பெண்கள் வருவதாயிருந்தால், ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு தொழுகைக்கு வருவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மற்ற ஆண்கள் நுகர வேண்டும் என்பதற்காக யார் வாசனை திரவியத்தை பூசியவாறு வீதியிலே நடந்து வருகிறாரோ ஃபஹிய ஸானியா, அவள் கெட்ட பெண் என்பதற்கு உதாரணமாகும். எவ்வளவு கடினமான செய்தி என்று பாருங்கள்.
மல்லிகை பூவை பார்க்கிறோம். அப்படியே பக்கத்தில் கிராஸ் பண்ணணும்னா அப்படியே அவன் அப்படியே மூச்சை இழுத்து உரியிறானே, ஸ்டெதஸ்கோப் வச்ச மாதிரி. என்ன மாதிரி ஸ்மெல் அடிக்குது. இந்த அம்மா கிராஸ் பண்ணாலே இவ்வளவு சென்ட் ஸ்மெல் என்ன, மல்லிகைப்பூ வாசனை என்ன. சபையிலே வருகிற பொழுது பிற ஆண்கள் நுகர வேண்டும் என்பதற்காக வாசனை திரவியத்தை நீ தடவி கொண்டு வந்தால் அல்லது அவன் நுகர்ந்து விட்டால் நீ கெட்ட பெண் என்பதற்கு உதாரணம். அல்லாஹ்வின் தூதர் மற்றொரு செய்தியிலே சொன்னார்கள், மாயிலாத்துன் முமீலாத்துன், யார் ஒய்யார கொண்டை போட்டவாறு பிறரை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அங்கும் இங்குமாய் அப்படியும் இப்படியுமாய் சாய்ந்து சாய்ந்து நடந்து வருகிறாரோ அவர் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டாள். பெண்களை பார்த்து சொன்னார்கள், நீ மேக்கப் போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதியா? ஐலேயரு, கண்ணில் போடுற மையி, உதட்டு சாயம், மூஞ்சுக்கு அடிக்கிற பெயிண்ட், இதற்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதியா? பிறரை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக சாய்ந்து சாய்ந்து நடக்காதே. ஈர்க்க வேண்டும் என்பதற்காக உன் அலங்காரத்தை வெளியே காட்டாதே. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, அறிந்து கொள்ளுங்கள், சொர்க்கத்திற்கு வெளியிலே இவ்வளவு இவ்வளவு தூரத்திற்கு சொர்க்கத்தின் வாடை வீசும். சொர்க்க வாடன்னா சொர்க்கத்தோடு நிற்காது, அது நீண்ட நெடிய தூரம் வீசும். அவ்வளவு தூரம் வாடை வீசினால் இவங்க சொர்க்கத்துக்குள்ள போறது அப்புறம் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. சொர்க்கத்தின் வாடை வேண்டாமா? சொர்க்கத்தை பெற வேண்டாமா? அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இருக்கிற எல்லா ஆண்களையும் அமுச்சு விட்டுருவார். பெண்ணை பொத்தி பொத்தி வளர்த்தவர், வெளியே காட்டாமல் வளர்த்தவர். ப்ரீ வெட்டிங் போட்டோஷாப்னு ஒன்று நடக்கும். இதை விட உச்சபட்ச கேவலம் ஒன்றும் கிடையாது. எவனோ ஒரு அந்நிய ஆண், எவனோ ஒருவன் தன் மகளை அவளை அங்குலம் அங்குலமாக, உங்களுக்கு புரிகிறதா? அடே, நீ 21 வருடம் 22 வருடம் ஹிஜாபை போட்டு உன் மகளின் முகத்தை கூட காட்டாமல் வளர்த்தாய். ப்ரீ போட்டோஷாப்ல எவனோ ஒரு அந்நிய ஆண் உன் மகளை 5 நிமிடம் அல்ல 10 நிமிடம் அல்ல அப்படியே அங்குலம் அங்குலமாய் ரசிக்கிறான். மேடம் இப்படி நில்லுங்க, அப்படி சவுத்துல கை வச்சுட்டு நில்லுங்க, அப்படி கொஞ்சம் திரும்பி நில்லுங்க, அப்படி யதார்த்தமா கைய மேல காட்டுற மாதிரி நில்லுங்க. எவ்வளவு மோசமான கலாச்சாரம்! பிரமத கலாச்சாரத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து இஸ்லாமியர்களாகிய நாம் பின்பற்றலாமா? அவன் ரசிக்கிறான், அதை எடிட் செய்வதற்கு எடுத்து செல்வான். அதை எடிட் செய்கிற பொழுதும் கூட அங்கே சிஸ்டத்திலே அமர்ந்து கொண்டு மார்க்கத்திலே இது உள்ளதா? எந்த அடிப்படையில் வீடியோ கவரேஜ், போட்டோ ஷூட் இவைகள் எல்லாம் திருமணத்திலே நடத்தப்படுகிறது? ஜமாத்தார்கள் இது போன்ற திருமணத்தை எல்லாம் நடத்தி வைக்கிறீங்களா? உங்களுக்கு உறுத்தலையா? உங்கள் வீட்டு பெண்ணை, உன் மகளை ஒருவன் பல மணி நேரம் பல நாட்கள் போட்டோவின் மூலமாக ரசிக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கேவலம், அவமானம்! அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், ஊர்வலம், அப்படியே மணமகனும் மணமகளும் சேர்ந்து திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மண்டபத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணமே ஆகல, மணமகளும் வரல, மணமகனும் வரல. திடீர்னு திரையை கிழிச்சிட்டு டப்ப டப்ப டப்பான்னு ஒரு புல்லட்ல
பொண்ணை ஏத்திட்டு வர்றான். கல்யாணம் ஆகல, கையெழுத்து போடல. அல்லாஹ் காப்பாத்தணும். இவன் டப்ப டப்பான்னு திருக்கும் போது இவன் நரம்ப பிடிச்சி மலக்குல் மௌத்து இழுத்துட்டார்னா மௌத்து தான். பின்னாடி இருக்கிற பொண்ணு இதா இருக்குமா? கையெழுத்து போட்டா தானே நீ மணமகன் மணமகள். ஃபுட்பால் கால்பந்து போட்டியில நின்று கொண்டிருக்கிறான், பந்த உதைக்கிறான், நின்ன இடத்துல விழுந்து செத்து போயிடுறான். அவ்வளவு ஆரோக்கியமான உடல். மௌத்து எப்ப வரும்னு தெரியுமா? எந்த அடிப்படையில் இந்த காரியத்தை செய்கிறாய்? இஸ்லாமிய திருமணமாம் கேட்டால் சில பெண்கள் நாங்க அப்படியே ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கணும். எங்க திருமணத்தின் பொழுது அப்படியே நானும் அவரும் மேல இருந்து கல்யாண மண்டபத்துக்கு வரணும். அப்படியே மேலேயே போயிட வேண்டியதானே? அப்படி ஸ்டைலா வித்தியாசமா. அதே போன்று சில இளைஞர்கள் நபிகளாரின் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். மார்க்கத்தை பேண வேண்டும், அந்த உடலிலே இருக்கிற இச்சையையும் கட்டுப்படுத்த வேண்டும், வழி தவறி விடக்கூடாது என்பதற்காக எவ்வளவு சிரமத்தை அனுபவித்தார்கள் தெரியுமா? அதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் போன்ற, ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற நபித்தோழர்கள் வந்து நபியிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா? எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. திமிர்ல, ஆணவத்தில், கர்வத்தில், மேக்கப்பு, போட்டோஷாப்பு, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற இந்த மொட்டிக்கு இதையெல்லாம் பார்த்து வாயை பிளக்கிறாய். இன்ஸ்டாகிராம் என்கிற அப்ளிகேஷனில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதா அவைகளையெல்லாம் திருமணத்திற்கான அத்துமீறலாய் நடத்துவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா? பெர்மிஷன் கொடுங்க, அனுமதி கொடுங்க. முடியல. அல்லாஹ்வின் தூதர் தடுத்தார்கள். பிறகு சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, இளைஞர் ஆண்களே, மனிஸ்ததா அல்பாஅ ஃபல்யதஸவஜ், உனக்கு சக்தி இருந்தால் நீ திருமணம் முடித்துக்கொள். சக்தினா என்ன சக்தி? மகர் கொடுக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், நபிகளாரின் காலகட்டத்திலே மகர் கொடுப்பதற்கு அவ்வளவு சிரமம். பிறகு சொன்னார்கள், ஃபஇன்னஹு அகத்துல் லில் பஸர், திருமணம் முடிப்பது உன் பார்வையை கட்டுப்படுத்தும். வஹ்சன் லில் ஃபரஜ், உன்னுடைய கற்பை பாதுகாக்கும். கற்பை பாதுகாக்கிற கேடயமடா திருமணம். பார்வையை கட்டுப்படுத்துகிற கேடயம் திருமணம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒருவேளை மகர் கொடுப்பதற்கான வாய்ப்பில்லையா, வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், நோன்பு நோற்று உன் கற்பை பாதுகாத்துக்கொள், இச்சையை கட்டுப்படுத்திக்கொள். திருமணம் என்பது பார்வையை கட்டுப்படுத்துகிற, கற்பை காப்பாற்றுகிற கேடயம். அல்லாஹ்வின் தூதர் ஒரு சபையிலே அமர்ந்திருந்தார். ஒரு பெண் வருகிறார். வஹபது லி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னை உங்களுக்கு திருமணம் முடித்துக் கொள்ள நான் கேட்கிறேன். நபிகளார் அமைதியாய் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அமைதியா இருப்பதை பார்த்து இன்னொரு நபி தோழர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்காவது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. நபிகளார் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? உன்னிடத்திலே மகராக கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? அவர் சொன்னார், ஒண்ணுமே இல்லையே. அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், ஹாத்தம் மின் ஹதீத், இரும்பு மோதிரம் கூடவா இல்லை?
எவ்வளவு கஷ்டம். திருமணம் முடிக்க வேண்டும், இச்சையை கட்டுப்படுத்தணும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும். மகர் கொடுக்கிறதுக்கு இரும்பு மோதிரம் கூட இல்லையா? அவர் சொன்னார், இல்லை. ஃபலம் யஜிது ஷையா, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை தவிர ஒண்ணுமில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், குர்ஆனிலே ஏதும் மனம் இருக்கிறதா தோழரே? குர்ஆன்ல சில சூறாக்கள் தெரியுமா? ஆம் தெரியும். அதை கற்றுக் கொடுத்து மனம் முடித்துக்கொள். மகர் கொடுப்பதற்கே சிரமம். அப்படிப்பட்ட தோழர்கள் எவ்வளவு கஷ்டத்தோடு எவ்வளவு சிரமத்தோடு இந்த திருமணத்தை கண்ணியமாய் பார்த்தார்கள். கேவலப்படுத்துகிறோமா இல்லையா? அவமானப்படுத்துகிறோமா இல்லையா? திருமண விருந்து என்கிற பெயரால் எவ்வளவு அலப்பறைகள். சுப்ஹானல்லாஹ். கேட்டா சில பேர் சொல்றாங்க, ஏன்பா பெண் வீட்டில் விருந்து போடுற? பெண் வீட்டு விருந்து போடக்கூடாது என்று மார்க்கத்திலே இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சபையிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற தோழரை பார்த்தார்கள். சட்டையிலே ஒரு மாதிரி வாசனை திரவிய ஒட்டி இருக்குது. என்னன்னு கேட்டாங்க. திருமணம் முடித்து விட்டேன் என்கிறார். கல்யாணம் பண்ணிட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆர்வம் அதிகமாயிருச்சு. நமக்குன்னா கடுப்பு அதிகமாயிரும். கூடவே இருந்து பழகிட்டு கல்யாணத்தை கூட சொல்லலையடா, திட்ட ஆரம்பிப்போம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆர்வ மிகுதியிலே கேட்டார்கள், யாரே? அன்சாரி பெண்ணே, எவ்வளவு மஹரா கொடுத்தீங்க? பேரித்தம்பளே, கொட்டை அளவிற்கு தங்கத்தை கொடுத்தேன். அல்லாஹ்வின் தூதர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள், வலியுறுத்தினார்கள். அவுலிம் வலவு பிஷாத். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, ஒரு ஆட்டையேனும் மறுத்து வலிமா விருந்து கொடு. அந்த தருணத்தில் பேரித்தம்பள கொட்டை அளவிற்கு தங்கத்தை மஹராய் கொடுக்கிற அளவிற்கு பணக்காரராய் இருந்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு ரசூலுல்லாஹ் கட்டளை போடுறாங்க, எப்படி சொல்லி இருக்கணும்? நீ பெண்ணு முடிச்சிருக்கிற அந்த மணமகள் வீட்டு சார்பாகவும் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பாடு போட்டுக்கங்க. மதீனாவை 2ஆ பிரிச்சிரு. நீ பாதி பேருக்கு சோறு போடு, உன் பொண்டாட்டி குடும்பம் சார்பா பாதி பேருக்கு சோறு போடட்டும். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பெண் வீட்டி விருந்து என்கிற பெயரால் போடுகிற அனாச்சாரங்களை பார்க்கிறோம். லைட்டிங் என்ன, ஒரு பெரிய ஒரு திடலே தோர்த்து விடுகிற அளவிற்கு வீடு முழுக்க அவர்கள் போடுகிற வண்ண விளக்குகளை பார்க்கலாம். தெரு முழுக்க பந்தல் கட்டி விடுவதை பார்க்கலாம். மண்டபம், பெரிய மண்டபம், எங்கு பார்த்தாலும் சிசிடிவி கண்காணிப்பு மண்டபம். இஸ்லாமிய பெண்களை எல்லாம் ஒன்று குழும செய்து கேட்டால் பெண் வீட்டு விருந்து போடுறது தவறா? சில பேர் ஆணவத்தின் உச்சம். அப்படிதான் நான் சாப்பாடு போடுவேன், லட்சம் பேருக்கு போடுவேன், என்கிட்ட இருக்குது, நான் சாப்பாடு போடுவேன். என்ன பண திமிரா? என் பொண்ணுக்கு அப்படிதான் மேக்கப் போடுவேன், நாங்க ஊரை வளைச்சு தான் கல்யாணம் பண்ணுவோம். என்ன ஆணவமா? கர்வத்தில் பேசுகிறாயா? இந்த கர்வத்தை, இந்த ஆணவ திமிரை தௌஹீத்வாதிகள் மர்கஸ்களிலே பள்ளிவாசல்களிலே எளிமையாய் திருமணம் முடிப்பதை கேலி கிண்டல் செய்து அவமானப்படுத்துகிற காரியத்தை யார் செய்கிறாரா? இந்த கர்வத்திற்கு அல்லாஹ் ஒரு நாள் முடிவு காலம் எழுதுவான். இந்த ஆணவ திமிரை எல்லாம் அல்லாஹ் அடக்கிடுவான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், மிக கடுமையான கண்டனம்.
இன்னல் முபத்திரீன் கான இஹ்வான ஷயாத்தீன். எவன் வீண் விரயம் செய்கிறானோ அவன் ஷைத்தானின் உடன் பிறந்தவன். நீ சோத்தில வீண் விரயம் பண்றியா, மண்டப காசுல வீண் விரயம் பண்றியா, பூமால போட்டு வீண் விரயம் பண்றியா, வீடியோ கவரேஜ்ல வீண் விரயம் செய்கிறாயா, பிரைடல் மேக்கப்ல வீண் விரயம் செய்கிறாயா, குழந்தை பிறக்கிற பிரசவ நேரத்திலே வீண் விரயம் செய்கிறாயா, வளைகாப்பு வீண் விரயம் செய்கிறாயா? நீ எல்லாம் ஷைத்தானின் உடன் பிறந்தவன். வீண் விரயம் செய்யாதே. மார்க்கத்தின் பெயரால் வீண் விரயம் செய்யாதே. அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்கிறான், ஃபலபிஅஸ மஸ்வல் முத்தகப்பிரீன். கர்வம் கொண்டோருடைய தங்குமிடம் மிக கேவலமானது. பணத்திமிர்ல ஆடாதே. ஊர்ல பெரிய வீடு இருக்கலாம், பணத்திலே நீ குளிக்கலாம். அல்லாஹ்வின் மார்க்க விஷயத்திலே, திருமண நிகழ்விலே இந்த பணத்திமரை காட்டாதே. இந்த கர்வவாசிகளை, கர்வம் கொண்டோரை அல்லாஹ் கேவலமான தங்குமிடத்திலே வைப்பதாய் சொல்கிறான். மற்றொரு வசனத்திலே பார்க்கிறோம், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரின். கர்வம் கொண்டோரை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்கிறான், தில்கத் தாருல் ஆகிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாத். பூமியிலே கர்வம் கொள்ளாதவர்களுக்கும் குழப்பத்தை விரும்பாதவர்களுக்கும் தில்கத் தாருல் ஆகிரா, மறுமை வீடை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். ஜமாத்தார்களே, எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, திருமணத்தின் பேரால குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அடுத்தவனை பார்த்து காப்பி அடிக்க கூடாது. அடே, நீ வாழுகிற இந்த மார்க்கத்தை விட உன்னதமான மார்க்கம் உலகத்தில் வேறு என்னடா இருக்கிறது? இதை விட சிறப்பிற்குரிய மார்க்கம் உண்டா? இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்க வந்த நபி தோழர்கள் தங்கள் சொல்லால் செயலால் மற்றவர்களை மாற்றினார்களே ஒழிய தன் கொள்கையை அவர்கள் மாற்றவே இல்லை. இஸ்லாம் அப்படியே உலகத்திலே பரவியது. எப்படி பரவியது? வியாபார நிமித்தமாக சவுதியிலிருந்து, அரபு தேசத்திலிருந்து வந்தார்கள். அவர்களின் மனதை உண்மையை சொல்லி மாற்றினார்களே ஒழிய தங்கள் கொள்கையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. சில பேரை பார்க்கிறோம், திருமண நிகழ்வுல ஒரே கருப்பு கலரா ட்ரெஸ்ஸா இருக்கும். கேட்டா இவங்க மாப்பிள்ளை வீடா தனிச்சு காட்டுறாங்களாம். உதவி மூஞ்சில தாடி இல்லை, சுண்ணால தனிச்சு காட்ட மாட்டேன். ஒரே சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸா இருக்கும், அல்லது பச்சை பச்சையா மின்னும். வேஷ்டி என்ன, சட்டைகள் என்ன, பெயிண்ட் அடிக்கிற யூனிஃபார்ம் குரூப்பா ஒன்று தெரியும். இவங்க தான் மாப்பிள்ளை வீடு நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அவங்களுக்கு போட்டியா பெண் வீட்டில் நான் வந்து மெரூன் கலர் ஷாலா ஒரு 10 தலையை பார்க்கலாம். ஹிஜாபு பச்சை கலர் ஹிஜாபா ஒரு 20 பேர். யாரியா அந்த கோமாளி கோச்சில யாரியா அப்படின்னா அவங்க மட்டும் யூனிஃபார்ம்ல வந்திருக்கிறாங்கல்ல. நம்மளும் நம்ம கெத்த காட்டணுமா இல்லையா? வெத்தா போயிரும். இது யாரு கலாச்சாரம்? இது இஸ்லாமிய கலாச்சாரமா? நீ யூனிஃபார்ம்ல மாப்பிள்ளை வீடு பெண் வீடுன்னு கெத்து காட்டுறது மார்க்கத்தில் உள்ளதா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ, அடுத்தவனை பார்த்து ஒரு காரியத்தை செய்வதற்கு விரும்புகிறாயோ அவன் அவர்களை சார்ந்தவன். உனக்கு இஸ்லாத்துக்கு என்னடா சம்பந்தம்?
இஸ்லாத்திலே ஒரு வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு மற்றவனை பார்க்கிறாயா? இறுதியாய் சில செய்திகளை பாருங்கள். சில திருமண அத்துமீறல்கள். யார் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்களோ அவர்களுக்கே கடுப்பாகி அந்த அஜரத்துமார்கள், அந்த ஆலிம்சாக்கள், இவன் திருமணத்தை போய் நடத்தி வைக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டோமே, ஹிஜாபை போட்டவாறு டான்ஸ் ஆடிக்கொண்டே வருகிறார். ஒரு குத்து பாடல போட வேண்டியது. பொண்ணு ஆடுறது என்ன? இந்த பொண்ணு கூட சில முசீபத்து கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டம் முசீபத்து, அந்த சைத்தானிய கூட்டம் டான்ஸ் ஆடுறது என்ன? மணமகனை விரட்டி கொண்டே போகிறான். கலர் அடிப்பது, அவன் செருப்படுத்து ஒளிச்சு வைக்கிறது, மணமகளை துரத்துவது. மணமகனின் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மணமகளை துரத்துகிறார்கள், தொடுகிறார்கள். இதெல்லாம் வேற வேற பிற மதத்திலே இருக்கிறது என்று நினைக்க கூடாது. இஸ்லாமியர்களும் இதிலே சிலர், அல்லாஹ் அருள் புரிந்த பலரை தவிர சிலர் கேடுகட்டு போவதை பார்க்கிறோம். ஒரு மணமகளை ஒரு கூட்டமே சேர்ந்து துரத்தும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தூக்கு பெட்டி மாதிரி பல்லக்கில் 2 பேரும் வந்து இறங்குவாங்க. இப்பவே தூக்கிட்டியா, இன்னும் நாள் இருக்குதுடா. மணமகளையும் மணமகனையும் மண்டபத்துக்கு அழைத்து வருகிற பொழுது பூ டெக்கரேஷன்களை போட்டு அலங்காரம் செய்து எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள். யாரை பார்த்து நீ கெட்டு போகிறாய்? இதில் மிக முக்கியமான விஷயம், ஒரு மனிதனின் வாழ்க்கையில் திருமணம் என்பது லிதஸ்குனு இலைஹா, ஒருவர் மற்றொருவரிடத்திலே மன அமைதி பெறுவதற்காகத்தான், நிம்மதிக்காகத்தான், அன்பை பெறுவதற்காகத்தான். பண்றதெல்லாம் அனாச்சாரம், மார்க்க வழிமுறையை மீறி நடக்கிற காரியம், அத்துமீறுகிற காரியம். இதுல ஜீரணிக்கவே முடியாத ஒரு காரியத்தை பாருங்க. எல்லாம் செஞ்சிட்டு கடைசியில பத்திரிகையில பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர்னு துஆ இருக்கும் பாருங்க. அப்படியே கடுமையான டென்ஷன் ஆகும். இந்த பாரக்கல்லாஹு லக்க என்ன பேருக்கான துஆவா, ஃபார்மாலிட்டி துஆவா? பரக்கத் கிடைக்க அல்லாஹ்வின் தூதர் கேட்ட துஆ, வ ஜமா பைனகுமா ஃபீ கைர், இணையவிருக்கிற சேரவிருக்கிற இந்த மன தம்பதிகளுக்கு இறைவா நன்மையை வழங்கு. ஃபீ கைர் என்ற இடத்துல ஃபீ முசீபத்து தான் வரும். இவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் பரக்கத் வாசல் திறந்திருக்க வேண்டும். ஆனால் முசீபத்து வாசலும் அல்லாஹ்வின் சாபத்தை பெற்று தருகிற வாசலும் திறந்திருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக மிக முக்கியமான செய்தி, திருமணம் முடிக்கிற வயதிலே இருக்கிற ஆண்களோ பெண்களோ நம் பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிற பெற்றோர்களோ தயவு செய்து ஏகத்துவத்தில் இருக்கிறானா என்று பாருங்கள். அந்த மணமகளுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? 5 நேர தொழுகையை தொழுவாரா? மார்க்கத்தை கடைபிடிப்பாரா? பாருங்க. மணமகனை தேடுகிற பொழுது முகத்திலே தாடி இருக்கிறதான்னு பாருங்க. கடந்த காலத்தில் இல்லை, இப்ப ஸ்டைலுக்காகவே நிறைய பேர் தாடி வைக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மணமகனுக்கு ஏதேனும் கெட்ட பழக்கம் இருக்கிறதா பாருங்க. சிகரெட் பிடிப்பானா? போதை பொருளை உட்கொள்வானா?
குறிப்பாக அந்த மணமகன் ஃபஜ்ர் தொழுகையை தொழுவானா என்று பாருங்கள். ஒரு முசீபத்து பிடிச்ச ஒரு மணமகனை கொண்டு வந்து மருமகனா வீட்டில் வச்சிங்கன்னா உங்க வீடு ஃபுல்லா முசீபத்து தான். ஒரு ஃபஜ்ர் தொழாதவனை, மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாதவனை எப்படி நம் வீட்டிலே மருமகனா ஏற்க முடியும்? கொள்கை உறுதி, இணை கற்பிக்கிற, மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்கிற ஒரு பெண்ணையா ஒரு ஆணையா திருமணம் முடிக்க கூடாது, திருமணம் முடித்து வைக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் அபி மர்சத் என்கிற ஒரு நபி தோழர் இஸ்லாத்தை உறுதியாய் கடைபிடிக்கிறார். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டார். ஒரு வேலை நிமித்தமாய் அல்லாஹ்வின் தூதர் அவரை மீண்டும் மக்காவிற்கு அனுப்பி வைத்தார்கள். சோதனையை பாருங்கள் இளைஞர்களே, இளைஞர் பெண்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனை இப்படித்தான் வரும். இந்த அபி மர்சத் என்கிற தோழருக்கு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு அனாக் என்கிற ஒரு காதலி உண்டு. அவரை ரொம்ப நேசிக்கிறார். யாரை மக்காவிலே பார்க்க கூடாது என்று நினைத்தாரா, தன்னுடைய முன்னாள் நேசத்திற்குரிய அந்த அனாக் என்ற பெண்ணை இந்த அபி மர்சத் மக்காவிலே பார்க்கிறார். அப்ப அந்த பெண்ணு கேட்கிறார், நம்ம ரெண்டு பேரும் நேசித்தோம் தானே, என்னை திருமணம் முடித்துக்கொள். ரொம்ப நேசத்திற்குரிய ஒரு அன்பு, பாசம். எந்த பேச்சும் பேசாமல் அபு மர்சத் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மக்காவிலே இருக்கிற பொழுது ஒரு பெண்ணை நான் அளவு கடந்து நேசித்தேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அவள் இப்பொழுது இஸ்லாத்திலே இல்லை, என்னை திருமணம் முடிக்க கட்டாயப்படுத்துகிறாள். அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாமா? அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானிஹா அவ் முஷ்ரிகா வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸான் அவ் முஷ்ரிக். ஒரு இணை வைப்பவன், ஒரு இணை வைக்கிற ஆண், ஒரு இணை வைக்கிற பெண்ணை தான் திருமணம் முடிப்பான். உடனே அவருடைய எண்ணத்தை பாருங்கள், நான் உண்மையான இஸ்லாமியன், ஒரு காலமும் இணை வைக்கிற, முஷ்ரிக்காக இருக்கிற, காஃபிராக இருக்கிற என் நேசத்திற்குரிய அந்த பெண் எனக்கு தேவையில்லை. முடிவெடுக்கிறார். காலேஜுக்கு போன இடத்துல, ஸ்கூலுக்கு போன இடத்துல காதல் உருவாகி விடுகிறது. காது வச்ச மாதிரி முடிச்சிடுறாங்க. எவ்வளவு பெரிய அவமானம்! நீ ஒரு முஷ்ரிக்கை திருமணம் முடிப்பாயா? ஒரு இணை வைக்கிற ஆணை கரம் கோர்ப்பாயா? உம்மு சுலைம் என்கிற விதவை பெண் கையிலே ஒரு சிறுவனை வைத்திருக்கிற நிலையில் அபூ தல்ஹா அந்த சமயத்தில் இஸ்லாத்தில் இல்லாத பொழுது மனம் கேட்டார். உங்களை மணமுடிக்க விரும்புகிறேன் என்றார். உம்மு சுலைம் சொன்னார், ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிருக்கு ஒருபோதும் வாழ்க்கை துணையாய் ஆகவே முடியாது. ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் ஏகத்துவத்தில் இருப்பவரை தான் திருமணம் முடிப்பார். எவ்வளவு பெரிய உறுதியான சட்டம் என்று பாருங்கள். அழகை பார்த்தா, நடை உடை பாவனையை பார்த்தா, அவர்களின் குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தா, திருமணத்தை கேலி கூத்தாய் மாற்றிவிடாதீர்கள். பணத்திமிரினால், கர்வத்தினால் மார்க்கத்தை கொச்சைப்படுத்துகிற திருமணமாய் இருந்தால், ஜமாத்தார்களே, முத்தவல்லிகளே, அஜ்ரத்மார்களே,
அவர்களை கண்டிக்க வேண்டிய இடத்திலே நீங்களும் இருக்கிறீர்கள். அல்லாஹ் சூரா மாயிதாவிலே சொல்கிறான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவத்திலும் வரம்பு மீறுகிற காரியத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதே. சொல்லுங்க, மண்டபத்தில் அலப்பறைகளை காட்டுகிறாயா? பெண்ணை வைத்து கூத்து நடத்துகிறாயா? சினிமா பாடலை போடுகிறாயா? மேக்கப் செட்டுகளை அலங்கரிக்கிறாயா? பிரைடல் மேக்கப் செய்கிறாயா? உன் பணத்திமரை காட்டுவதாக இருந்தால் எங்க சுன்ன ஜமாத் நிர்வாகம் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டோம். சொல்லுங்க, உங்களுக்கான உரிமை, கடமை. அல்லாஹ் கேட்பான், மார்க்கத்தை மீறுகிற ஒரு திருமணத்தை ஏன் நடத்தி வைத்தாய்? பொறுப்பில்லையா? வேற ஜமாத்துக்கு போயிடுவான, போய் தொலையட்டும். யாரு நடத்தி வைப்பாங்க? ஒவ்வொரு ஜமாத்தாரும் மார்க்கத்தை மீறுகிற, அடுத்த மதத்தை காப்பி அடிக்கிற ஒரு திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்க மாட்டோம் என்கிற முடிவெடுக்கிற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தை களங்கமில்லாத, கேவலப்படுத்தி விடாத, அவமானப்படுத்தி விடாத ஒரு இஸ்லாமிய தலைமுறையை நாம் உருவாக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகிற காலங்களிலே நம்முடைய ஊரிலோ, நம் பகுதியிலோ, நம் குடும்பத்திலோ திருமணத்தின் பெயரால் அத்துமீறினால், இஸ்லாத்தை கேவலப்படுத்தினால் அந்த திருமணத்தில் நாம் கலந்து கொள்ள மாட்டோம் என்ற முடிவை எடுங்கள். அந்த திருமணத்திற்கு வரமாட்டோம். இறுதியாய் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்ன அலமன் நிக்காஹ், திருமணத்திலேயே சிறந்த திருமணம் எது தெரியுமா? எந்த திருமணத்திலே செலவு குறைவாய், பொருளாதார செலவு குறைவாய் நடத்தப்படுகிறதோ கைருன் நிக்காஹ், கைருன் நிக்காஹ், அந்த திருமணம் தான் திருமணத்திலேயே ஆகச் சிறந்த திருமணம் என்று அல்லாஹ்வின் தூதர் வாக்குறுதி, உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். திருமணத்தின் பெயரால் அரங்கேறுகிற அனாச்சாரங்களை ஒழிப்போம், அத்துமீறல்களை தடுப்போம் என்று கேட்டு வாய்ப்பளித்ததற்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரா. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்